அறிவுன்றது கருணைக்குள்ளதான் இருக்குது. ஏன்னா அறிவோ கருணையோ அன்போ வெவ்வேறு இல்லை, எல்லாரும் ஒரே பொருள் தான். ஏன்னா அன்புடையவன், கருணை உடையவன், அறிவுடையவன் எல்லாமே இருக்க மாட்டான். இது ரெண்டும் உடையவன் கட்டாயம் அறிவுடையதான் இருக்கலாம். அப்ப இது மூணுமே ஒரே பொருள் தான். நம்ம அறிவுனா வேற மாதிரி இஷ்டம், அன்புனா வேற மாதிரி இஷ்டம், கருணைனா வேற மாதிரி. ஒரு பொருளை பிரிச்சு பிரிச்சு பார்க்கும் போது அறிவோட தன்மை குறைஞ்சிடும். அதை எப்படி இது எப்படி அது எப்படி இது எப்படி பேசி செயலா செய்ய மாட்டோம். ஆனா நீங்க செயலா செய்யும் போது எல்லாத்தையும் ஒண்ணுன்னு காட்டும். நீங்க எல்லாமே ஒண்ணு பாக்கணும். உங்க கூட்டம் இருக்கிறீங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்த ஆன்மான்னு எனக்கு தெரியும், நீங்க எல்லாரும் சேர்ந்த நானும் எனக்கு தெரியும். இந்த உணர்வு என்கிட்ட வந்துருக்கு. இது எப்படி வருது? இதுவும் அந்த ஜீவவான்கிட்ட ஊன்று செய்யும் போது இந்த அறிவு வரும் கட்டாயம். ஏன்னா அந்த ஊன்றுதல் ரொம்ப அவசியம். நம்ம யோசனை இயற்கைன்றது நம்மள இந்த வாழ்க்கைய ஒரு பாடமா கொடுத்துருது நம்ம எல்லாருக்கும். உங்க வாழ்க்கை முழுவதுமே பாடம் தான். நீங்க சிறு வயதுல வாழ்ந்து வந்த விதம், அதுக்கப்புறம் ஒரு வயசு, அதுக்கப்புறம் ஒரு வயசு, அதுக்கப்புறம் வயசு வரதெல்லாமே உங்களுக்கு பாடம் தான். ஆனா அந்த பாடத்தை எதுவுமே நம்ம சரியா படிக்க மாட்டோம். கடந்து போயிட்டே இருக்கிற தவிர்த்து